சத்திய வசனம் எந்தன் உயிரை போஷிக்கும். நித்திய நேசரின் சமூகத்தில் நிம்மதி நிலைக்கும். சத்திய வசனம் எந்தன் உயிரை போஷிக்கும். ஜிதிஜேசி திருச்சபையாய் நாம் பணிவோம். ஞானப்பாலை, களங்கமில்லாத ஞானப்பாலை உங்களோட திருவசனத்தை உண்ணுங்க. ஆமென். ஒரு டைம் வரும், நம்ம வசனத்தை தேடும். அவன் சபைக்கு வரணுமா இல்லையா? சண்டே ஆராதனைக்கு வரணுமா இல்லையா? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தை தேடும். பைபிளை வாசிக்கணும். உங்க கையில பைபிள் இருக்கா இல்லையா? கர்த்தர் வீட்டில் எழும்பி ஒரு டைம் ஒதுக்கணுமா இல்லையா? ஒதுக்கணும். எழும்பி வாசிக்கணும். ஆண்டவர் இது என் பைபிள் வாசிக்கிறேன், கேளுங்க. இப்படி கொஞ்சம் உங்களோட வாசிப்பு பழக்கத்தை கூட்டுங்க. ஆமென் சொல்லுங்களேன். கொஞ்சம் ரீடிங் பண்ண இப்போ பொறுமை இல்லை. வேற ஏதாவது இந்த பக்கத்தில் இந்த டிவைஸ் இருந்து அது வேற தொந்தரவு பண்ணி தூக்கி எங்கேயாவது போட்டு வச்சுட்டு ஆமாம் இந்த ரூம்ல போட்டுட்டு இதுக்கு எனக்கு தொடர்பு இல்லைன்ட்டு இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆமென். அதெல்லாம் நான் இப்போ எனக்கு வந்த சவால்கள் அதெல்லாம் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், ஓதி அங்கால வச்சிரு, இயேசு நாமத்தில் அங்காலே மைண்ட் வேற அங்கேயே இருந்துராத. பைபிள் பைபிள் நான் சொல்றேன், நாட் ஜோக்கிங். என்ன பாஸ், எல்லாரும் மனுஷர் தான், வெளியில சொல்ல மாட்டாங்க நிறைய பேர். ஆமென் சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தா என்ன செய்யணும்? கொண்டு போய் அதை எங்கேயாவது போட்டு மூடி வச்சுட்டு போய் அந்நிய பைபிளை மட்டும் தூங்குங்க. அது பாஸ்டர் லைவ்ல மெசேஜ் வருது, லைவ் அது அங்க இருக்கட்டும். லைவ்ல பைபிள்ல வாசிக்க பழகுங்க. ஆமென். இப்போ அந்த லைவ்ல இருந்து சபைக்கு வராங்க. பாஸ்டர் மாதிரி விடுற தப்பு என்னன்னா, நீங்க வீட்டுல இருந்தே பாருங்க, வீட்டுல இருந்தே காணிக்க கொடுங்க, வீட்டுல இருந்தே கம்யூனியன் எடுங்க. செய்யற பாவத்துக்கு அவங்க தான் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கும். சபை கூடி வருதலை விட்டுகிறது, சிலர் விட்டுறது, நீ விட்டுற. ஆத்துமாவை தேற்றி நீர் அரவணைப்பீர். திருநாமத்தின் நிமித்தம் நீதியின் வழியினில் என்னை நடத்துவீர். தனிமையின் இருளிலும் உந்தன் திருமுகம் ஒளிரும். உயிர் தரும் திருவசனம் உலகை வசீகரிக்கும். சத்திய வசனம் எந்தன் உயிரை போஷிக்கும்.